Hey everyone, welcome to Mom's Touch Handmade Natural Products. நீங்கள் இன்னும் கெமிக்கல் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்கள் சோப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். நம்மளோட ட்ரெடிஷ்னலான நலுங்கு மாவு சோப். இந்த சோப் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், உங்களை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். அண்ட் இது 100% நேச்சுரல் சோப். வாங்க இப்போ இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சோப் செய்யறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த சோப்பில் ஆயில் இன்ஃப்யூஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நலுங்கு மாவில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் கிடைக்கும். இந்த நலுங்கு மாவு எங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ். இதில் 13+ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சிஸ்டா, அதிமதுரம், வெட்டிவேர், பூழாங்கிழங்கு, ஆவாரம்பூ, செம்பருத்தி, பன்னீர் ரோஜா, ஜாஸ்மின், பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, பாதாம், இந்த மாதிரியான 13+ இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நலுங்கு மாவு இன்ஃப்யூஸ்டு ஆயிலை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோப் ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஓகே அப்படின்னா நீங்கள் ஆயிலை ஃபில்டர் பண்ணாமையே நீங்கள் சோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கசடு இருக்கும், அதனால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. அதில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோப் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை அது கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ லை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. லை ஆட் பண்ண உடனே பீட்டர் போட்டுறாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பீட்டர் போட்டுக்கோங்க. நான் இப்போ எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் விஸ்கில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரம் ரெடி ஆகும். இதுதான் சோப் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சோப் சீக்கிரமாக கட்டியாயிடும், உங்களுக்கு மோல்டில் போர் பண்ண முடியாது. இப்போ இந்த பேட்டரை 1 kg சோப் மோலில் போர் பண்ணிக்கலாம். இது 2 days கழித்து அன்மோல் பண்ணிக்கலாம். இந்த சோப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சோப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, வேணுங்கிறவங்க பிங்க் பண்ணுங்கள். நான் சின்ன சின்ன பேட்சாக தாங்க ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த சோப் வேணும்னா ப்ரீ ஆர்டர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.